2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதனையடுத்து திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் பழனியில் நடைபெற்றது. பழனி பட்டத்து விநாயகர் கோவில் அருகே இருந்து பேரணியாக சென்றனர். காலை முதலே திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் திரண்டனர். மேலும் பேரணியாக செல்ல ஆட்டோக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை கொண்டு வந்து சாலையில் நிறுத்தியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் உண்டானது. இதனால் பொதுமக்கள் அவதி அடைந்தனர். அப்போது அவ்வழியே காவடி எடுத்து அலகு குத்தி பழனி கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் மிகுந்த சிரமம் அடைந்தனர். 20 அடி நீளமுள்ள அலகு குத்தி வந்த 2 பக்தர்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாக்கினர். தொடர்ந்து தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி சிறுவன் ஒருவனுக்கு கலைஞர் கருணாநிதி வேடமணிந்து அழைத்து வந்திருந்தது மட்டுமல்லாமல் சிறுவனை கடும் வெயிலிலும் பொருட்படுத்தாமல் பிரச்சார வாகனத்தின் மீது அமர வைத்தனர். சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கடும் வெயிலில் சிறுவனை அமர வைத்தனர். பேரணி தொடங்கி முக்கிய வீதிகளில் சென்றபோது வீதிகளை மீறி பழனி அரசு மருத்துவமனை முன்பு பட்டாசு வெடித்தனர். இதனால் வெடியிலிருந்து வெளியான காகிதத்தில் தீப்பிடித்து எரிந்து அப்பகுதியே புகைமூட்டமானது. தொடர்ந்து போலீசார் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். இதனால் நோயாளிகள் கடும் அவதி அடைந்தனர். திமுக கூட்டணி கட்சியினரின் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் விதிகள் மீறப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகளும் கண்டுகொள்ளாமல் இருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கொஞ்சம் தம்பி வழி விடுங்க தம்பி, கூட்டு போய் விட்டு வந்துருங்க. போங்க கொஞ்சம் இந்த வாக்கு சேகரிப்பு சுற்றுப்பயணத்தினுடைய இறுதி நாளான இன்று இந்த நிகழ்வுக்கு தலைமை வைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஐ.பி. செந்தில்குமார் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர், முன்னாள் பழனி நகர்மன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்பு தோழர் ராஜமாணிக்கம் அவர்களே, பழனி